வெல்கம் டு கியூட் மாம்ஸ் ரெசிபி. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடிக்கிற வெயிலுக்கு நல்லா குளிர்ச்சியாக இளநீர் குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது இல்லையா? அந்த இளநீரை சும்மா குடிக்காமல் இந்த மாதிரி ஒரு ரெசிப்பியாக செஞ்சு சாப்பிட்டா சும்மா சூப்பராக இருக்கும். ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க போய் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். எப்போதும் சொல்கிற மாதிரி தான் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இங்கே 5 கிராம் கடல் பாசி எடுத்திருக்கேன். இதை ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுடலாம். இது ஊறட்டும். இப்போ நம்ம கலருக்காக இந்த ரம்பை இலை தான் ஆட் பண்ண போகிறோம். இதை சின்ன சின்ன பீஸாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கலருக்கு பதிலாக இந்த ரம்பை இலை தான் சேர்க்க போகிறோம். இதோட ஃப்ளேவரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் 1 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் கடல் பாசியில். அதில் இந்த ரம்பை இலையை அரைச்சிட்டு இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு இந்த கடல் பாசி கரையிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் இனிப்பு எடுத்து கொடுக்கும். இப்போ கடல் பாசி நல்லாவே கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 8 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 8 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சீனி நல்லா கரைஞ்சி வரட்டும். கடல் பாசி வந்ததுக்கப்புறமா சீனி சேருங்க, அப்போ தான் கடல் பாசி நல்லா வெந்து வரும். இதில் இப்போ 1 கப்பு அளவுக்கு நான் இளநீர் சேர்த்துக்கிறேன். கடல் பாசி வெந்ததுக்கப்புறம் கடைசியாக இளநீர் சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்திங்க அப்படின்னா இளநீரோட அந்த டேஸ்ட்டு மாறிடும். அதனால் கடைசியாக சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுலில் நான் வடிகட்டிக்கிறேன். இதில் ரம்பையில் கொஞ்சம் அரைப்படாமல் இருக்குது, அதனால் நான் வடிகட்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் அப்படியே சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். இது நல்லா செட் ஆகட்டும். இங்கே பெரிய இளநியாக ஒரு இளநீ எடுத்திருக்கேன். இதோட தண்ணியை நான் கடல் பாசியில் சேர்த்துட்டேன். இப்போ இந்த இளநியில் இருக்கிற பல்ப்பை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரை இளநீராக எடுத்துக்கோங்க. ரொம்ப முத்துனதாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வழுக்கையாகவும் இருக்கக்கூடாது, அதுக்கு நடுவில் இருக்கணும். இப்போ இந்த இளநீரை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துடணும். கொஞ்சம் கூட திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது, இல்லை க்ரீம் மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன், பசும்பால் எடுத்திருக்கேன். இதை நல்லா காய்ச்சிக்கலாம். நம்ம நல்ல கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச அந்த இளநீர் விழுதை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸ்டவ்வை கூட ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது. நல்லா பாலோட அந்த விழுது கரைஞ்சி நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். இப்போ இனிப்புக்காக இதில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டின் அளவுக்கு நான் மில்க் மேடும் சேர்த்துக்கிறேன். சுகர் உங்களோட விருப்பம்தான். இது லிமிட்டாக தான் இருக்கும். அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது 400 கிராம் அளவுக்கு உள்ள மில்க் மேடு டப்பா. இதில் ஒரு 1/4 டின், அதாவது ஒரு 100 கிராம் ஊற்றிருப்பேன். ஊற்றிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது ஒரு பக்கம் கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நான் ஒரு 5 கிராம் கடல் பாசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதை தனியாக ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். தனியாக தான் இதை காய்ச்சணும், பாலில் சேர்க்கக்கூடாது. கடல் பாசி கரைஞ்சி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ஆற வச்சுருந்த இந்த ரம்பை இலை கடல் பாசியை சின்ன சின்னதாக கட் போட்டுக்கலாம். நல்லா ஸ்கொயர் டைப்பில் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு எடுத்திங்கன்னா நல்லா அழகாக எடுக்க வந்துடும். இப்போ நம்ம அந்த காய்ச்சி வச்சுருந்த பாலில் தனியாக காய்ச்சி வச்சுருந்த கடல் பாசியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை இறக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த கடல் பாசியை நம்ம ஒரு டின்னுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி ஒரு செவ்வகமான ஒரு டின்னு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு
நம்ம காய்ச்சி வச்சுருந்த அந்த பாலையும் கடல் பாசி கலவை இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி பெரிய ஓட்டையாக இருக்கிற வடித்தட்டில் வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து ஏதாவது ஒன்று திப்பியாக இருந்தால் கூட நின்றுக்கும். இது நல்லா செட் ஆகட்டும். மீதி இருக்கிற பாலை வந்து இந்த மாதிரி சிலிக்கான் மோடில் ஊற்றி இதை தனியாக சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நான் நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் போட்டு கவர் பண்ணி 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் வெளியிலே வச்சு சாப்பிட்றதா இருந்தால் 3 மணி நேரம் இதை செட் பண்ணி சாப்பிடுங்க. இப்போ கத்தியால் இந்த மாதிரி ஓரங்களை எடுத்து விட்டுட்டு அப்படியே கவுத்தோம் அப்படின்னா அழகாக வந்துடும். இது நான்ஸ்டிக் பேன், அதனால எனக்கு அழகாக ஒட்டாமல் வந்துருச்சு. இந்த மாதிரி எந்த வித ஃபுட் கலரும் இல்லாமல் ஒரிஜினலாக இந்த மாதிரி ரம்பை இலையை சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். திரும்ப திரும்ப செஞ்சு கொடுத்துட்டே இருப்பீங்க. பசங்களும் அவ்வளோ பிரியமாக சாப்பிடுவாங்க. எவ்வளோ சாஃப்டாக நல்ல ஒரு குளிர்ச்சியான, உடம்புக்கு குளிர்ச்சியான ஒரு இளநீர் கடல் பாசி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த டிஷ்ஷு நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.